Hey beauties, welcome to Bell Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம ஒரு எஸ்ஆர்எம் ரிலேட்டட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட எஸ்ஆர்எம் காலேஜ் ருட்டீன் தான். ஸோ என்னோடய காலேஜ் ருட்டீனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து காலேஜில் என்னெல்லாம் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், என்னெல்லாம் நடக்கும், கிளாஸ் டைமிங்ஸில் எப்போ, கிளாஸ் ஹவர்ஸ் எப்போ, பிரேக் எப்போ, லஞ்ச் எப்போ, அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் டெய்லி இந்த காலேஜ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் delaying, let's get into the video. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலில் காட்டும். நம்ம நாட் ஓன்லி எஸ்ஆர்எம் வீடியோஸ் மட்டும் போடுறதில்லை, நம்ம நிறைய அதர் கண்டென்ட்ஸுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். லைக் டெய்லி விலாக்ஸ், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் குக்கிங், அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ வாட்ச் தேட். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ் டைமிங்ஸ் வந்து போயிடலாம். ஸோ வந்து கிளாஸ் டைமிங்ஸ் வந்து அவங்க வந்து டைம் சொல்லுவாங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. பட் வந்து ராமபுரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க டைமிங்ஸில். கொஞ்சம் கிளாஸ்க்கு லேட்டாக வந்திங்கன்னா திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அட்டெண்டன்ஸ் கூட போட மாட்டாங்க நிறைய டைமில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் டைம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 8 AM காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 8:10 வந்து நீங்கள் கிளாஸ் போயிடலாம். 8:05 to 8:10 போகலாம். கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா வந்து ஆப்சென்ட் போட்டுருவாங்க. ஸோ அகெயின் வந்து இட் டிபெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒரு ஸ்டாஃபுக்கு பொறுத்து வந்து மாறும். சில ஸ்டாஃப் கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லேட்டாக வந்தாலாம் பிடிக்காது. ஸோ ஆப்சென்ட் போட்டுருவாங்க. சில பேர் வந்து ஓகே சரி எப்படியோ டிராஃபிக் ஏதாச்சும் இருந்திருக்கும், அதனால் லேட்டாக வந்திருக்கலாம் அப்படின்ட்டு கூட வந்து விட்டுடலாம். அண்ட் வந்து இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரும் அட் ஒன் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காலையில் மட்டும் கரெக்டாக போயிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்த நாளே வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து அறக்க பறக்க லேட்டாக ஓடி போகிறத விட காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சிங்கன்னா பொறுமையாக கிளம்பிட்டு அழகாக ஜாலியாக போயிட்டு வரலாம். ஸோ என்னோடய டிப் இது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போ எண்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா 3:40 எண்ட் ஆகும். இது வந்து 8 to 3:40 ஒரு ஸ்டேஷ்னரி டைமிங் தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களோட உங்களோட டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அந்த மாதிரியும் இருக்கும். சில பேருக்கு டைம் டேபிள் வந்து கொஞ்சம் லேப் ஹவர்ஸில் அந்த 3:40 வரைக்கும் வரும். சில பேருக்கு லேப் ஹவர்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 2 அது மாதிரி முடிஞ்சிடும். 2 o'clock 2:50 அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் தான். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஹவர் பேஸஸ் தான். ஸோ ஒரு ஹவருமே வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஒரு ஹவருமே அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கன்னா அந்தந்த ஸ்டாஃப் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வருவாங்களா ஃபேக்கல்ட்டி. ஸோ அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துப்பாங்க அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ வந்து கட் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எஸ்ஆர்எம் ராமபுரம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ கட் அடித்தா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கரெக்டாக மெசேஜ் அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து இஆர்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களில் வந்து ஆப்சென்ட்டுன்னு மார்க் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெசேஜ் மூலயமா உங்களோட நீங்கள் கொடுத்துருப்பீங்களா உங்களோட உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் வந்து ஆன்லைன் என்ரோல்மெண்ட் அப்போ கொடுத்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக அந்த பேரண்ட்ஸ் நம்பருக்கு இந்த டேட்டு இப்போ இன்றைக்கி நீங்கள் ஆப்சென்ட் ஆகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த ஹவர் நீங்கள் ஆப்சென்ட் ஆகிறீங்க, 4th hour 5th hour இல்லை 4th and 5th அந்த மாதிரி இந்த ஹவர் இந்த டேட்டுக்கு இந்த இதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கு, அந்த பொண்ணோ பையனோ உங்களோட பிள்ளைங்க வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க தெளிவாக. ஸோ வந்து கட் அடிக்கிறது வந்து இட் இஸ் அ டேஞ்சரஸ் டாஸ்க் தான். ஸோ அண்ட் நிறைய டைம் வந்து காலேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து வெளியில் போகலாம். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். கிளாஸ் ரெப்பை கூட ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்கலாம். பட் இப்போலாம் வந்து கிளாஸ் ரெப் வந்து போடுறதில்ல. நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் வந்து கிளாஸ் ரெப் அட்டெண்டன்ஸ் போடுவாங்க சில சப்ஜெக்ட்டுக்கு. சில ஸ்டாஃப் எடுக்காமல் கிளாஸ் ரெப் கிட்ட கேட்பாங்க அட்டெண்டன்ஸு. அப்போலாம் யூஸ் ஆகும். பட் இப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கிளாஸ் ஸ்டாஃபே வந்து எடுத்துடுறாங்க. ஸோ வந்து கிளாஸ் ரெப்புக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வேலை கொடுக்கறதில்ல. மேபி நம்ம பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆப்சென்ட் ஆனாலும் வீட்டுக்கு மெசேஜ் போகும். இப்போ நீங்கள் காலையிலேருந்தே நான் காலேஜ்க்கு வரல அப்படின்னாலுமே ஃபஸ்ட் ஹவர்லேருந்து லைனாக வந்து உங்களுக்கு மெசேஜ் போகும் ஒரு ஹவருக்குமே. ஸோ நீங்கள் எந்த பீரியட் ஆப்சென்ட் ஆகிருக்கீங்க அதெல்லாம் டீட்டெயிலோடு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ உஷார் வெரி வெரி உஷாராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹவர்ஸ் தான்.
ஒரு பீரியடுமே வந்து உங்களுக்கு 50 மினிட்ஸ்க்கு வந்து வரும். ஓகேங்களா. இப்போ வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகும் சொன்னேன்னா, ஸோ 8 to 8:50 வந்து ஃபஸ்ட் ஹவர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே 8:50க்கே ஸ்டார்ட் ஆகிடும். நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் கூட கேப் இருக்காது. 8:50 to 9:40 செகண்ட் ஹவர் இருக்குமா. ஸோ இது முடிச்சிட்டக்கப்புறமா 9:40 to 9:50 வந்து 10 நிமிஷம் தான். என்னன்னு யோசிச்சுட்ருப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து பிரேக் டைம் தான். ஸோ வந்து எதுக்குடா அந்த பிரேக் டைமுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. அது வைக்காமலே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்களால் கேன்டீன் கூட போக முடியாது. உங்களோட கிளாஸை விட்டு நீங்கள் கீழே இறங்கி உங்கள் பிளாக்குக்கு வெளியில் வரத்துக்குள்ளே 9:50 முடிஞ்சிடும். 9:50 ஆகிட்டு 9:51 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேன்டீன் போனீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். கேன்டீன் போய்ட்டு நீங்கள் திருப்பி வரப்போ 10:15 ஆகிடும். அவ்வளோதான். தேர்ட் ஹவர் ஹோகே ஆகும். அதுக்கடுத்து தேர்ட் ஹவர் பார்த்தீங்கன்னா 9:50 to 10:40 நடக்கும். அதான் 50 மினிட்ஸ் பேஸஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஹவர் பார்த்தீங்கன்னா 10:40 to 11:30 நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 11:30லேருந்து 12:20 வரைக்கும் உங்களுக்கு லஞ்சுமே கரெக்டாக 50 மினிட்ஸ் எண்ணி கொடுத்துருக்காங்க. 11:30க்கெலாம் யார் லஞ்சு சாப்பிடுவான்ட்டு எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு காலேஜ் போகும்போது. நம்ம வந்து ஸ்கூலில் ஒரு 12:30 1 அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிருப்போம். 11:30 to 12:20னா கொஞ்சம் ஏர்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படி ஆக்சுவலாக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க. என்னோடய கிளாஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே பர்சனலாக தெரியும், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து அவங்க எப்படின்னா காலையில் காலேஜ் பஸ் பிடிச்சி வராங்கல்ல, ஸோ வந்து காலையில் மேபி ஸ்கிப் பண்ணிவிட்டும் வரலாம் பிரேக்ஃபாஸ்ட், ஆர்எல்ஸ் வந்து கொஞ்சமாக ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ போத் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர்னோ. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் லன்ச் டைமை வந்து கொஞ்சம் ஏர்லியராக வச்சிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து லன்ச் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ரீசன் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் இதுதான் ரீசனாக இருக்கும். பிகாஸ் வந்து நிறையா பேர் வந்து இப்போ ஸ்டாஃப்ஸே வந்து எங்கெங்கேருந்தோலாம் வருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. லைக் எண்ணூர் அந்த மாதிரி ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸ்லேருந்து வராங்க. காஞ்சிபுரம்லேருந்துலாம் கூட பஸ் வரும் காலையில், நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடத்துலேருந்து வரவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லன்ச் ஏர்லியாக வச்சுட்டாங்கன்னா வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலுமே இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12:20 to 1:10 வந்து 5th hour. மோஸ்ட்டாக வந்து 5th hourலேருந்து உங்களுக்கு லேபு ஆர்எல்ஸ் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும். இல்லைனா வந்து கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும். பிகாஸ் லஞ்சு சாப்பிட்டு ஆப்வியஸாக நெக்ஸ்ட் என்னது ஸ்லீப்பிங் தான். ஸோ ஸ்லீப்பிங்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வைப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து சில டைம் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து கிளாஸுமே நடக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1:10 to 2 வந்து 6th hour, 2 to 2:50 7th hour அண்ட் 2:50 to 3:40 8th hour. இதுதான் ஜென்ரல் டைமிங்ஸ். ஸோ உங்களோட டைம் டேபிள் மாதிரி அது வந்து அக்கார்டிங்காக சேஞ்ச் ஆகும் டிபார்ட்மெண்ட் பொறுத்து. ஒரு டேக்கு வந்து 8 hours. ஓகேங்களா. 8 hours இருக்கும் ஒரு டேக்கு. வீக்லி வந்து 2 days வந்து லேப் ஹவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து மண்டே ஃப்ரைடே இருக்கலாம். 2 லேப் இருந்துச்சுன்னா மண்டே ஃப்ரைடே. எங்களுக்குலாம் 3 லேப்லாம் இருந்துச்சு. மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடேன்னு அழுதுட்டேன் நான்லாம். ஸோ வந்து ஒரு லேப் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து 2 hours வரும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லேப்லாம் இருந்துச்சுன்னா லீவ் போடாதீங்க. பிகாஸ் 2 hours வந்து உங்களுக்கு அப்படியே கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப லோ ஆகிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 3 to 4 hours ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்கும். அதான் சொன்னேன்ல, சில டைம் 2க்கு முடிஞ்சிடும், சில டைம் 2:50க்கு முடியும், சில டைம் 1:10க்கு முடியும். அந்த மாதிரி டைம் டேபிளை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் தான். டைம் டேபிள் தலைவன் வந்து எப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. ஸோ உங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவங்கவுங்க கிளாஸ்க்கு அவங்கவுங்க கிளாஸ் இன்சார்ஜ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃப்ரீ பீரியட்ஸ் அந்த மாதிரி பீரியட்ஸ் அலாட்மெண்ட்லாம் வந்து அவங்க தான் வந்து போடணும். ஸோ வந்து டைம் டேபிள் வந்து ஃப்ரீ பீரியட்ஸ் நிறையா இல்லை, நான் அந்த யூடியூப்பில் சொன்னாங்களே ஃப்ரீ பீரியட்ஸ்லாம் நிறையா இருக்குன்ட்டு வந்து என்னை திட்டாதீங்க அப்புறம் கமெண்ட்டில். அது வந்து உங்களோட கிளாஸ் இன்சார்ஜை பொறுத்து. அண்ட் வந்து ஸ்நாக் பிரேக் லன்ச் பிரேக்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் பிரேக்கில் வந்து கேன்டீன் சைடெலாம் போயிடாதீங்க. அப்புறம் வந்து 3rd hours வந்து வாஷ் அவுட் ஆகிடும் அட்டண்டன்ஸ். பிகாஸ் வந்து கேன்டீன் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பிரேக்குன்னு இல்லை, லன்ச் பிரேக்லேயுமே கூட்டமாக இருக்கும். நாங்களே வந்து லஞ்சு சாப்பிட்ணுன்னா ஓகே ஃபஸ்ட்டு 11:30க்கு விடுறாங்கல்ல. ஸோ 11:30 to 11:55 நாங்கள் போகவே மாட்டோம். 11:55க்காக போவோம். அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ 11:55க்கு போனால் டக்குன்னு சாப்பிட்டுட்டு 20 minutesல வந்து திருப்பி வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பிரேக்லலாம் பிளாக் விட்டு வெளியே வரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு லேட்டாக போனால் சில ஸ்டாஃப் அலோவ் பண்ணுவாங்க, சில ஸ்டாஃப் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 12:20க்கு லஞ்ச் முடியுது, 12:30க்குள்ளே போனால் ஓகே, கெஞ்சி ஓகே போயிடலாம். இப்போ 12:40 அது மாதிரிலாம் போனால் வேலைக்கே ஆகாது. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஓகே, இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 days வந்து ஓரியன்டேஷன் நடக்கும்ல. ஸோ இந்த 5 days வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கோப் பற்றி, டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட் பண்ண வராங்க, எதுக்கு இந்த டிகிரி படிக்கிறீங்க, இதை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் எஸ்ஆர்எம்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்லேயுமே நான் வந்து லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து டைம் டேபிள்ஸ் அண்ட் ஃப்ரீ ஹவர்ஸ் கிளாஸஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் ரிகார்டிங் எஸ்ஆர்எம் ஆர் ஏதாச்சும் காலேஜ் டைப் ஆஃப் வீடியோஸ் இல்லைனா டே இன் மை லைஃப் எது வேணும்னாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் டு மீ. ஸோ ஐல் ட்ரை டு அப்லோட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து காலேஜ்லாம் சேர போகிறீங்க, ஜஸ்ட் வந்து 1 week தான் இருக்குது. ஸோ நானுமே வந்து இனாக்ரேஷன் ப்ரோக்ராமுக்கு வர்றேன். ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இனாக்ரேஷன்லாம் நடக்குது. எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது ஆக்சுவலாக 3rd year தான்ல. ஸோ நாங்கள் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் உங்களுக்காக. ஸோ வந்து நாங்கள் வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக இனாக்ரேஷன்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸோடு எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக போகலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்ட்டு எனக்கு வந்து ஐடியாஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.